ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு எல்லா உண்மையே தெரிய வந்திருக்கும். அந்த கிளர்ச்சி படையில நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஆனால் அவள் கேட்கலையா. அதனால என்ன பண்ணுறான்னா, அவன் அங்கே பார்த்துருப்பான் இல்லையா, அமைச்சர்களோட எல்லா பேரையும் எழுதிட்டு வந்து ஹீரோயிட்ட மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இதை நான் கொண்டு போய் அரசுட்டு டேரெக்டாக கொடுத்துருவேன், நீ இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனாலுமே ஹீரோயின் கேட்க ரெடியா இல்லை. இதெல்லாம் பேசிட்டு வெளியே வரப்ப அன்னைக்கு இந்த ஃபேக்கான கில்டங்கோட பாடியை ஒருத்தவன் எடுக்கிறதுக்கு வந்திருப்பான் இல்லையா, அவன் கையில் இருக்க தழும்பு ஹீரோயின் பார்த்துருப்பான். அதே பர்சன் இவனை இடிச்சிட்டு போகவும் உடனே காடி கிட்ட சொல்லி இவனை ஃபாலோ பண்ணணும் வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அவன் நேரா இந்த மூத்த அமைச்சரோட வீட்டுக்கு போறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறான். அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா அந்த அமைச்சரை கொண்டது வேற யாருமே கிடையாது, மூத்த அமைச்சர் தான். மூத்த அமைச்சர் கொண்டுட்டு கில்டன் மேல பழிய போட்டிருக்காரு. பட் எதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிற டவுட் அவளுக்கு வருது. ஸோ நைட்டோட நைட்டா அவர் வீட்டுல ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்குமான்னு பாக்குறதுக்காக என்ன பண்றா, இவதான் உள்ளக்க போறா. பட் காட் சொல்றான், இங்க பாருங்க, இது எனக்கு ஒன்றும் சரியா படல, இளவரசருக்கு தெரிஞ்சா ரொம்ப வந்து திட்டுவாருன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்கே இருந்தேன், இந்த வீடை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவ உள்ளக்க வர்றப்ப அங்கதானே அந்த நூக்லேடியே தூக்கில போட்டிருக்கான். கரெக்டா அந்த கட்டை கீழே விழுகுது. பார்த்தா பக்கத்துல ஒருத்தவன் இன்னொன்னு ஒரு கட்டையை வைக்கிறான். இதுக்காகவே ஆள் செட் பண்ணி இவ சாகக்கூடாது, ஆனா சாகுற அளவு வலி அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு தண்டனை கொடுத்து வச்சிருக்கான் போல. இதை ஹீரோயின் பார்க்கவும் அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவனை அடிச்சு மட்டி ஆக்கிட்டு இவளை காப்பாத்திட்டான். காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் ஃபேஸை பாக்குறான். இது நூக்லேடின்னு தெரிஞ்சோன்னா அவளுக்கே ஷாக்கா இருக்கு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இளவரசர் தானே. ஸோ இளவரசர் நீங்களா என்னை காப்பாத்துறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதோட இந்த இடத்துல இவங்க எல்லா உண்மையையும் ஹீரோன்னு நினைச்சு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, நேரா வாங்க அரசர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படிங்கிறாங்களா. இவன் ஒரு பொண்ணு தானே. ஸோ அவங்க அதான் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, காயமா இருக்காங்கன்ட்டு. அதனால என்ன பண்றா, பக்கத்துலதான் அந்த ஹெட்டோட வீடு இருக்கா. ஸோ அவர்கிட்ட சொல்லி குதிரையை வாங்கிட்டு வர சொல்ல ஹெட்டுமே சேர்ந்துதான் குதிரையை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இந்த இடத்துலதான் ஹெட் என்ன பண்றாரு, நூக்லேடி பாக்குறாரு. நூக்லேடியும் இவர் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு அவர் தெரியுமான்னு கேட்க அப்புறம்தான் இவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்துல இவங்க 2 பேர் லவ்வர்ஸா இருந்திருக்காங்க, ஓடி போகவும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா நூக்லேடிக்கு பதவி மேல ஆசை வந்திருக்கு. இந்த மூத்த அமைச்சரோட பேச்சை கேட்டு அரசருக்கு வந்து காங்குபைனா போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்பதான் புரியுதான். சோ நேரா என்ன பண்றாங்க, வர்றாங்க. அவங்க தப்பு சரி பண்றதுக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உள்ளக்க போய் அரசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் இந்த மூத்த அமைச்சருக்கும் தெரிய வருதான். உடனே தன்னோட மகன் அதான் அந்த ஜேஇ கிட்ட சொல்றான், என்ன நடந்தாலும் சரி நீ அமைதியாயிரு, ஆனா அவன் அண்ணன் இருக்கான்ல அவன்கிட்ட நான் சொன்னதை மட்டும் பண்ண சொல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படியே அரசர் கூப்பிடுறாருன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரவும் இவரும் நேரம் உள்ளக்க போனா அங்க அரசர் அம்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஹாலுசினேஷன் வந்தது, அதனாலதான் வந்து ஹீரோயின் அப்பாவை கொன்னது, இது ஒரு ட்ரக், நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சான். ஸோ வந்த மூத்த அமைச்சர்கிட்ட போய் அந்த அரியணையில உட்காரு அப்படிங்க அவர் தயங்குறாரு அரசரி அப்படின்ட்டு. உட்காரியா இல்ல கொல்லவா அப்படின்னு அம்பு காட்டி மிரட்டவும் இவரும் போய் உட்காராரு. உட்கார்ந்து அடுத்த செகண்டே ஒரு அம்பு வந்து பாயுது. பட் சைட்ல தான். உனக்கு எவ்வளவு திமிரு, என்னை இப்படி ஆக்கிட்டல அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறப்ப இப்ப சடனா இந்த மூத்த அமைச்சரோட பேச்செல்லாம் மாறுது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்ப அரசர் ஒட்டுமொத்தமா அவர் கைக்குள்ளதான் இருக்காருன்ட்டு. அததான் அவரும் சொல்றாரு, இந்த அரியணையில நீங்க உட்காரணும்னு ஆசைப்படுற ஒரே ஆள் நான் தான் அரசரே. ஏன்னா உங்களால அந்த ட்ரக் இல்லாம இருக்கவே முடியாது. பாருங்க உங்க கையெல்லாம் எப்படி நடுங்குதுன்ட்டு. இன்னும் போக 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 அது இல்லாம நீங்க பைத்தியம் ஆயிருவீங்க. அதனால நான் சொல்றது கேளுங்க, நான் இல்லாம இந்த அரசவையில ஒண்ணுமே நடக்காது அப்படின்ட்டு இப்பவும் கெத்தா பேசுறாரா. அரசருக்கு அவ்வளவு கோவம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவர் அடிக்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் இப்போதைக்கு மூத்த அமைச்சர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. மூத்த அமைச்சர் மட்டும் கிடையாது, அந்த நூக்லேடி, அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டான்சர் பொண்ணு, அவளுக்குமே இந்த உண்மை தெரிய வந்திருக்கும். இவ இப்ப உள்ளக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளும் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அவளையும் கொண்டு போய் வச்சு ஒரு காட்டுக்குள்ள அடைச்சு வச்சு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. வாய் கையெல்லாம் கட்டி போட்டு சாப்பாடு இல்லாம அப்படியே நிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது ஹீரோயின் தானே. இந்த விஷயம் தெரிய வந்தோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகுறான். நீ ஏன் தனியா எதையும் பண்ணாதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்ட்டு. ஆனா இதுக்கப்புறம் தான் அரசரோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அந்த மூத்த அமைச்சர் சொன்ன மாதிரி ட்ரக் இல்லாம அவரால் இருக்கவே முடியல. எந்த அளவு மோசமாயிட்டாருன்னா அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கள் எல்லாம் ஃபுல் டே ஆட வைக்கிறாரு. ஆடிக்கிட்டே இருக்க சொல்றாரு. சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம அவங்க கால்ல இருந்து ரத்தம் வருது. அதை கூட கண்டுக்காம பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, எங்க அப்பா வந்து உங்களுக்காக செஞ்ச நன்றி கடனை நீங்க என்னைக்கும் மறக்காதீங்கன்ட்டு. அந்த விஷயம் கிளிக்காகவும் கூட்டிட்டு வாங்க, அவரோட பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படிங்க. உள்ளக்க ஹீரோ தான் வரான். பாக்குறான் அந்த பொண்ணுங்களா அப்படியே மயங்கி கிடக்குதுங்க, முடியல, ரத்தம் வழிஞ்சு போயிருக்கா. இதை பாக்குறவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசரையும் பாக்குறான். இந்த இடத்துல அப்படியே ஹீரோவா மாதிரி பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்றானா, இதெல்லாம் வேணாம், நீங்க ஒரு அரசர், உங்களை சுத்தி இருக்க மக்களை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். ஆனா அரசு எதையுமே காதுல வாங்குற ரேஞ்சிலே இல்ல. அவர் என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்காரு. நீ அப்படியே அவன மாதிரிதான் இருக்க, அவன மாதிரிதான் பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது வந்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துலதான் ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் கிளர்ச்சி படையில சேரதான் போறேன்ட்டு. அதெல்லாம் சரியோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணுது.
ஸோ நேரா வரா வந்து ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாம் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்றான். யாருன்னு கேட்டா அங்க இருக்க அந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா எல்லாரும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஹீரோயின் எப்படியாவது உள்ளக்க இருக்க அந்த பொண்ணுங்களை வெளியே கூட்டு வரணும். அதுக்கப்புறம் ஹீரோ மத்த எல்லாருமே சேர்ந்து அவங்கள வேற ஒரு இடத்துக்கு, கடல் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்றாங்க. பட் அதுக்கு முதல்ல கூட்டிட்டு வரணும் இல்லையா? அதனால இளவரசரா இருக்க ஹீரோயின் என்ன பண்றான்னா, போய் அவங்க அம்மா கிட்டையும் அதே மாதிரி ராணி கிட்டயும் ஹெல்ப் கேட்கறான். அவங்களும் பொண்ணுங்க தானே, அதனால அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளான் என்னன்னா, எல்லாருக்கும் சாப்பாடுல மயக்க மருந்தை கலந்து கொடுக்கறது. அதே மாதிரி பண்ணவும் அங்க இருக்க எல்லா ஆட்கள், அதாவது பாதுகாப்புக்கு இருக்க ஆட்கள்ல இருந்து எல்லாருமே மயங்கிட்டாங்க. ஈவன் அரசரும் லைட்டா சாப்பிட்டுப்பாரா, அவருமே மயங்கிட்டாரு. இந்த டைம் தான் ஹீரோயின் என்ன பண்றா, உள்ளக்கு வரா. அந்த பெண்கள் எல்லாம் எழுப்பி சீக்கிரம் வெளியே போங்க அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இந்த டைம்ல அரசர் கண்டு முடிச்சிட்டாரு, லைட்டா சாப்பிட்டனால. அங்க பொண்ணுங்க இல்ல அப்படின்னு பார்க்கவும் அவருக்கு டென்ஷன் ஆகுது. வெளியே வந்தோடனே எல்லாம் புரிஞ்சு போச்சு, யாரும் அவங்கள காப்பாத்த பாக்குறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்காக இவர் ஒரு பக்கம் வர. வெளியே கட் பண்ணா ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு ஆத்தோரமா தான் கூட்டிட்டு அங்கேருந்து படகு மூலமா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறதுதான் பிளான். கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள பின்னாடி பார்த்தா அரசர் அவரோட படையோட நிக்கிறாரு. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் இவங்க இருக்க இடத்துக்கும் படகுக்கும் கொஞ்சம் தூரம் தான், ஓடுனா ஓடி போயிடலாம். ஆனா அரசர் பார்த்தா ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆனா ஹீரோ சொல்றான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது மூச்சு குடிச்சிட்டு ஓடிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க. எல்லா பொண்ணுங்களும் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவங்களுக்கு காலில் வலிக்குது, இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா வேகமா ஓடுறாங்க. அந்த சவுண்ட் அரசருக்கு கேட்டுச்சு, அங்கதான் போறாங்க. விடுங்க அம்பு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அம்பை விட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நார்மல் அம்பு கிடையாது, எல்லாத்துலயுமே நெருப்பை வச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தா சடனா வேற ஒரு சைட்ல இருந்து ஒரு அம்பு அரசரை நோக்கி பாயுது. நல்ல வேளை அரசரை அடிக்கல. ஆனா அரசர் பக்கத்துல எல்லாம் ஆட்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருன்னு பார்த்தா அங்க ஹீரோயின் தான் நின்று விட்டுட்டு இருக்கா. பட் அவ நிக்கிறது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி, அதுவும் ஒரு மலை மேல நின்று விடுறாளா. சோ யாருக்குமே அடையாளம் தெரியல. ஆனா ஹீரோ பிடிச்சிட்டான். இது ஹீரோயின் தான் பண்றா, சீக்கிரம் ஓடுங்க அப்படின்ட்டு அந்த பெண்கள் எல்லாருமே எப்படியோ படகுல ஏறி படகுமே மூவ் ஆன் ஆகி போயிருச்சு. ஆனாலுமே அரசர் விடுற மாதிரி இல்ல. அகைன் போக ட்ரை பண்ணா திரும்ப ஒரு அம்பு வருது, அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த பெண்களை நீங்க பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த அம்பு உங்க நெஞ்சிலேயே பாயும் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கா. இதை பாக்குற அரசருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனாலே அமைதியா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். அன்னைக்கே ஹீரோ இல்ல காட்டி இந்நேரம் அரசர் செத்தே போயிருப்பாரு இல்லையா? ஸோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த சேம் டைம் பேரலா இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜெய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், காட்டுக்குள்ள வந்து அங்க இருக்க ஆட்கள்லாம் அடிச்சு போட்டு அவங்க அப்பாவை காப்பாத்துறான். 1000 இருந்தாலும் பாசம் இருக்கும்ல, அதனால காப்பாத்துறான் போல. காப்பாத்திட்டு நீங்க எங்கேயாவது போயிருங்க, தலைமறைவா போயிருங்கண்டா. இல்ல இல்ல, நான் காத்துட்டு இருப்பேன், அரசர் கண்டிப்பா என்னை கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே இங்க அரசர் இருக்காரு இல்லையா, அவரால் அதுக்கு மேல முடியல, அந்த ட்ரெக் இல்லாம இருக்கவே முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ இந்த மூத்த அமைச்சர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா ஆட்களும் வர்றாங்க. வந்த உடனே அந்த டான்சர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள கொல்ல சொல்லிட்டாரு. அவங்க பாவம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாங்க. ஆனாலுமே ஆட்கள்லாம் அனுப்பி அவங்கள கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இவர் நேரம் என்ன பண்றாருன்னா அரசரை பார்க்க தான் வர்றாரு. கட் பண்ணா எப்படியோ ஹீரோ என்ன பண்ணிருப்பான், இவங்களை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து சேர்த்துட்டான். ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கு, இந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, இங்கேயே நீங்க வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். ஆனாலுமே இப்பதான் இவனுக்கே தோணுது, இவங்களோட சோல் சேஞ்ச் ஆனாலும் ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருக்கா, நான் மக்களுக்காக, மக்கள் கஷ்டப்படுற வரைக்கும் திருடுறத நிறுத்த மாட்டேன்ட்டு. இவ திருடாம நல்லா வாழணும்னா இந்த ஒட்டுமொத்த ஆட்சி மாறினாதான் அப்படின்னு அவனுக்கே தோணுது. அதனால என்ன பண்றான்னா அந்த சாங்சி லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் திருடியா இல்லாம இருக்கிற ஒரு நாட்டுல வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இவன் என்ன மனசுல வச்சுட்டு சொல்றான்னு தெரியல. கட் பண்ணி அரண்மனையில காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கார்ட் சொல்றாரு, ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்கு நீங்க போகணும், இளவரசரா போகணும், போயிட்டு வாங்க, எனக்கு வேற இருக்கு அப்படின்ட்டு 2 பேர் கூட ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. இவளும் வந்து பாக்குறா. வந்து பார்த்தா மலை மேல இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க யாருமே இல்ல. என்னது இது, யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவ இறங்குறாளா. பின்னாடி இருக்க ஒரு ஆள் ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்றான். என்னன்னு பார்த்தா இவளை கொல்றதுக்காக பிளான் பண்ணி தான் இங்க கூட்டிட்டே வந்திருக்காங்க போல. இது தெரியாம ஹீரோயின் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டா. ஆனா இந்த இடத்துல சடனா 2 பேருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. பிரேஸ்லெட்லாம் மீனது அஷிஷுவல் உள்ளதுதான். 2 பேரோட சோல் சேஞ்ச் ஆகி ஹீரோ அவனோட பாடிக்குள்ளேயே போயிட்டா. அதே மாதிரி ஹீரோயின் அவனோட உடம்புக்குள்ளேயே வந்துட்டா. ஆனா வந்து அவளுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்க ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஈவன் ஹீரோட பாடியே இல்ல. அவளுக்கு புரிஞ்சு போச்சு உள்ளுக்கு கடற்குள்ள தூக்கி போட்டிருக்காங்கன்ட்டு. சோ அவளுமே உள்ளுக்கு போறா. நீச்சல் அடிச்சு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா அவனோட தொப்பி மட்டும்தான் கிடைக்குது. இங்க இருக்குன்னா அப்ப கண்டிப்பா ஹீரோ பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான், உயிரோட தான் இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில வெளியே வந்து தேடி பாக்குறான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல போய் மயங்கி கிடக்குறான். ஆனா அவனோட பிளட் எல்லாம் செம்மையா லீக் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்கு அவனோட உடம்பே. எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டா. எங்கன்னு பார்த்தா அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலதான் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர. அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. இப்போதைக்கு இங்க வச்சுதான் நம்ம பாத்துக்கணும், ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது, அதை மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அங்கேயும் வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சுதான்
ஹீரோ கண்ணே முழிக்கிறான். அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. ஆனா ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான், எப்படி சோல் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. என்னன்னா 2 பேர்ல யாராவது ஒரு ஆளோட உயிருக்கு ஆபத்துனாலுமே இவங்களோட சோல் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் சேஞ்ச் ஆகுறப்ப ஹீரோயின் மேலேருந்து கீழே குதிச்சிருப்பான், அவன் தலையில அடிபட்டிருக்கும், அப்பதான் சோல் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. அகெயின் இவங்க நார்மலா எப்ப ஆயிருப்பாங்க, ஹீரோட கழுத்துல கத்தி வச்சிருக்கப்ப. அதே மாதிரிதான் எப்பவுமே யாராவது ஒரு ஆள் ஆபத்துல இருந்தாலே இவங்களோட சோல் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா இப்போ வரைக்கும் சொல்லல. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே கிளம்புறேங்கிறான். ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் யார் உங்களை அட்டாக் பண்ணா, யார் கொள்ள ட்ரை பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, யார் அது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. எனக்கு தெரியும், ஆனா அதை நான் இப்ப சொல்ல விரும்பல, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. அட் த சேம் டைம் இங்க அரண்மனையில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அப்பனும் மகனும் சேர்ந்து திரும்ப பதவிக்கு வந்துட்டாங்க. அதாவது அவரும் அமைச்சர் ஆயிட்டாரு, இவனும் அதே மாதிரி அவனோட பதவிக்கே வந்துட்டான். எல்லாம் கெத்து காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, அந்த நூக் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களே அரண்மனைக்கு கூட்டு வந்துட்டாங்க. அரசெல்லாம் கழுத்தை போட்டு நெரிச்சு கொள்ளவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்களை எதுக்காக சாகடிக்காம வச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க தான் அந்த மிங் ஸ்டேட்டுக்கு போய் அந்த மூலிகையை வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி தான் இத்தனை வருஷமா நடந்திருக்கு. இவங்க இல்ல காட்டி அதை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா, அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசருக்கு வேற வழியே இல்லை. ஆனா இந்த இடத்துலதான் நம்ம இளவரசர் உயிரோடு இருக்காரு இல்லையா, அவர் செத்து போயிட்டு தான் நினைச்சு இங்க மூத்த மாய என்ன பண்றான், இஷ்டத்துக்கு பண்றான். அமைச்சர் மின்னலாம் சரக்க ஊத்தி ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கப்ப இளவரசர் வருகிறார் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படியே ஷாக்கோட கை கால் தொடலாம் நடுங்கி திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ கெத்தா வந்துட்டு இருக்கான். ஏன் இந்த அளவு பயப்படுறானா, ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணதே இவன் தான். மூத்த அமைச்சர் தான் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த வேலையை இளவரசரை கொல்றதுதான் போல. அதோட சோல் சேஞ்ச் ஆன அடுத்த செகண்டே இந்த மூத்த அமைச்சரோட பையன் வர்றதை ஹீரோ பார்த்திருப்பான். அதனாலதான் இப்ப வர்றான். அவனை மட்டும் கிடையாது, அவனோட அடியாளா ஒருத்தவன் கையில தழும்போட இருப்பான் இல்லையா, அவனையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து எல்லா அமைச்சர்கள் முன்னாடி இவன் இளவரசரை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவன், இவ்வளோ ஒரு பெரிய குற்றத்தை பண்ணவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதனால அரசர் முன்னாடி எல்லாருமே வர்றாங்க. இவன் மூத்த அமைச்சரே நிக்கிறாரு, தன் பையனை பாக்குறாரு. அவருக்கு தெரியும் நல்லாவே. அரசரும், என்ன மூத்த அமைச்சரே, உங்க பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்க, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க, அவன் தலையை சீவிருங்கன்ட்டு அசால்ட்டா சொல்றாரு. இதை கேட்டோன்னா அவெல்லாம் காலில் விழுந்து கதறான், அப்பா என்னப்பா பண்ற, இப்பெல்லாம் பண்ணாதப்பான்ட்டு. ஆனா அவர் தெளிவா இருக்காரு. ஏன்னா இப்ப மாத்தி சொன்னா எல்லார் முன்னாடியும் இவருக்கு இருக்க செல்வாக்கும் போயிரும், இவர் கட்டி காப்பாத்திட்டு இருக்க அந்த அரசாங்கத்துல இருந்து எல்லாமே போயிரும். அதனால தன் பையனே பலி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. என்னடா இவரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் மூத்த அமைச்சர் என்ன பண்றாரு, தனியா ஜெயில இருக்க இவனை வந்து பார்த்து சொல்றாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறப்ப சில பேர் வருவாங்க, என்ன ஆனாலும் சரி நீ எதுவும் கண்டுக்காம அவங்க கூட போயிடணும், புரிஞ்சுதுல அப்படின்றவரு அவனுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வர்றாரு. இதை சாப்பிட்டுட்டு தெம்பாயிரு, நாளைக்கு நீ போகணும்ல, ரொம்ப பெரிய தூரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அக்கறையா பேசிட்டு போறாரு. இந்த விஷயம் இளவரசருக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. நாளைக்கு கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணுவான், நம்ம எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஹீரோயின்னு அங்க இருக்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. வழியில எல்லாமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வருவான், அவனை எப்படியாவது நம்ம திரும்ப பிடிச்சு அவனுக்கான தண்டனை கொடுக்கணும்ட்டு. ஆனா அவன் வர்றதுக்கு பதிலா ஒரு நியூஸ் தான் வருது, அவன் ஜெயிலே செத்து போயிட்டான்ட்டு. என்னன்னு பார்த்தா நேற்று மூத்த அமைச்சர் ரொம்ப பாசமா சாப்பாடு கொடுத்துருப்பாரு இல்லையா, அதுல விஷத்தை கலந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு விருப்பமே இல்லை, இப்படி தான் பையனை கூட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் தலையை வெட்டி கொண்டு அவருக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. அதனால சாப்பாடுல விஷத்தை வச்சு தான் பையனே கொண்டுட்டாரு. இந்த விஷயம் கேட்குற ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா பெத்த பையனை கண்டிப்பா விட மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலதான் மூத்த அமைச்சர் எவ்வளவு மோசமானவர் அப்படிங்கிறது ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயம் ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் அண்ணன் இல்லையா, அவன் அதனாலே வெறி ஆகுறான். அதோட இவன் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்ல, அதனால பாடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ அவனோட திங்ஸ்லாம் போட்டு எரிச்சு அவனுக்கான இறுதி சடங்குலாம் செய்யறப்ப இந்த மூத்த அமைச்சர் இருக்கானே பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான். யாருன்னா ஜேஇஏ தான். அவன் எனக்காக எல்லாம் பண்ணா, இப்ப நீ தான் எனக்கு இருக்க, நீ எனக்காக எல்லாம் பண்ணுவியா அப்படின்ட்டு ரொம்ப பாசமா அக்கறையா அதோட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் ஜேஇ அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நல்லவனா இருந்தான் இல்லையா, இப்ப என்னன்னா இவங்களோட கோவம் ஒட்டு மொத்தமா இளவரசர் அதாவது ஹீரோ மேலதான் திரும்புது. ஹீரோ இப்படி பண்ணாம இருந்திருந்தா தானே செத்து போயிருக்க மாட்டான் இல்லையா, அதனால ஒட்டுமொத்த கோவமும் அவன் மேலதான் திரும்புது. இந்த டைம்ல தான் கரெக்டா அரசர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தூங்குறப்பெல்லாம் அந்த அம்பு வந்து இவர் மேல பாயிற மாதிரியே இருக்கு. ஸோ எப்படியாவது கில்டங்க கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அகைன் ஆணையிடவும் அந்த கேஸ் கரெக்டா நம்ம ஜேஇ கிட்ட தான் வருது. உடனே அவனும் அந்த சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அதான் ரீசெண்டா அந்த பெண்களை காப்பாத்திருப்பாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு போய் தேடி பார்த்துட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு அம்பு கிடைக்குது. கில்டங் விட்டு அம்பு தான். அவன் அப்படியே ஒரு துணியை கட்டி விட்டுருப்பா இல்லையா ஹீரோயின், அந்த அம்பை பார்க்கவும் இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு கில்டன் தான். அதோட அங்க இருக்க சுத்தி இருக்க ஒரு ஆட்கள்லாம் சொல்றாங்க, நாங்க தூரத்துல இருந்து பார்த்தப்ப கிட்டத்தட்ட அவன் ஒரு 6 அடியில இருந்தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம்ல ஹீரோட உடம்புக்குள்ள இருந்திருப்பான் இல்லையா, அதை சொல்லவும் இதுதான் சாக்குன்னு இந்த இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான், அதே மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சி எல்லா இடத்துலயும் போஸ்டரா ஒட்டி விடுறான். அந்த டிராயிங் பார்க்க கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியே தான் இருக்கான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு.
அவன் பாயிண்ட் பண்றது ஹீரோவை தான், அதாவது ஹீரோ தான் கில்டங், அவன் தான் அரசரே கொள்ள ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு பழிய போட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையுமே ஜெய் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனா இவன் இந்த கேஸை எடுத்திருக்கதே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. வந்து பேசி பாக்குறான், நீ பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இதுக்கு பின்னாடி தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கா அப்படின்னா. இவன் வேற புரியாம திமிரா பேசிட்டு இருக்கப்பே கரெக்டா ஹீரோயின் வர்றா, எல்லா உண்மையை சொல்லிட்டா நான் தான் கில்டன்ட்டு. ஆனா ஜெய் நம்பவே இல்லை. உடனே ஹீரோயின் வெளியே போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வேற அனுப்பிட்டான். ஹீரோ போகலாம் ட்ரை பண்ணிருப்பான், ஆனா மனசு கேட்கல, வெளியே நடி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்றா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த சுச்சுவேஷன்ல என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஜெய்க்கு இப்பதான் புரியுது ஹீரோ கிடையாது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவனுக்கு நல்லா தெரியும் ஹீரோ இல்ல வேற யாரோ நினைச்சிருப்பான். ஹீரோ இதுல மாட்ட வச்சு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ மாதிரி ஒரு ஸ்கெட்சையும் வரைஞ்சு கொடுத்துருப்பான். ஆனா ஹீரோயின் கில்டங்கா இருந்திருப்பான் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இந்த உண்மையை ஜெயால ஏத்துக்கவே முடியல. ஆனா இப்ப இவன் ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணல, எப்படி அரெஸ்ட் பண்ணுவான் அது ஹீரோக்கும் நல்லா தெரியும். ஸோ ரொம்ப பொறுமையா தான் இருக்கான். கட் பண்ணா 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆனா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலாம் இல்ல, பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெயெல்லாம் சொல்றான், எப்போ உனக்கு உண்மை தெரியும், நான் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கேன் அவன் கையை காலை உடைச்சு இப்பெல்லாம் தரம்ப பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோவும், உனக்கு அவளை பத்தி தெரியாதான், அவதான் சொல் பேச்சு கேட்க மாட்டாளே அப்படிங்க. அதுவும் சரிதான் அப்படின்னாலும், ஆனாலுமே அன்னைக்கு அம்பு விட்டது ஒரு ஆளு, அவன் 6 அடியில இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அது எப்படி ஹீரோனா இருக்கும் அப்படிங்கிற டவுட் ஜெய்க்கு இருக்கு. அதை பத்தி கேட்கவும், நான் சொன்னா நீ நம்புவியான்னு தெரியலங்கிறான். கில்டங் ஒரு பொண்ணுங்கிறதே நான் நம்பிட்டேங்க. அப்படியா, அப்ப இதையும் நம்பு. ஆக்சுவலா எங்க 2 பேரோட சொல் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ உண்மையை சொல்றான். ஆனா இது ஜெய் நம்ப ரெடியா இல்ல. சும்மா எதையாவது சொல்லாதீங்க போங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே வந்தவன். இவன் இது வரைக்கும் கில்டங்கை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அந்த கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே போட்டு நெருப்புல கொளுத்திட்டு இருக்கான். பட் அந்த இடத்துல அந்த அதிகாரி ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு நோட்டீஸை மட்டும் எடுத்து கொண்டு போய் அந்த மூத்த அமைச்சர்கிட்ட மட்டும் காட்டுறாரு, இது உங்க பையன் எரிச்சிட்டு இருந்தான், இதை பாருங்க அப்படின்ட்டு. அதுல பார்த்தாலே தெரியுது இளவரசர் மாதிரி தான் இருக்குன்னு. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா எப்படியும் கில்டங் பிரச்சனை இவங்களுக்கு இப்ப சரியாயிருச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சா. இந்த டைம்ல தான் அந்த நூப் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க மூலிகையை வாங்குறதுக்காக மின் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சங்சிக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயின் 2 பேர்ட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவுமே இதுல இன்வால்வ் ஆயிட்டானே, பட் அவனுக்கு என்னன்னா எல்லாரையும் அடிச்சு கொன்னு அப்படி ஆட்சியை பிடிக்கணும்னு இல்லை, நான் ஏன் வெளியில போறேன் அதுல நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறான். சங்சி இப்போதைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க போல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லவும் ஹீரோ உடனே சரி ஓகே நான் அங்க போறேன், மின் ஸ்டேட்டுக்கு போய் அது என்ன மூலிகை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். பிகாஸ் அந்த மூலிகையோட பேரு என்னன்னு தெரிஞ்சாதான், அது எப்படின்னு தெரிஞ்சாதான் அரசரை சரி பண்றதுக்கான வழியவே அவங்களால பார்க்க முடியும் இல்லையா. அதனால அவன் கிளம்பிட்டான். ஆனா வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக் ஆகும். இதுக்கடையில இந்த மூத்த அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் கில்லங்க தேட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஆட்கள்லாம் அனுப்பி கில்டங்க பத்தி யார் பேசினா, யார் யாருக்கெல்லாம் கில்டங் உதவி பண்ணா அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அந்த சியோக் இருக்காங்க, அதுல சியோக் சோ லேடி அப்படின்ட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போக ஹீரோயின் பாக்குறா, இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்ட்டு அவளுக்கு பதட்டம் ஆகுது. ஆனா அந்த சியோக் இருக்காரு இல்லையா, அவரு ஹீரோயின், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத, நீ போயிரு, நீ அமைதியா இரு அப்படின்ட்டு கில்டங் இவதான் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது இவ காப்பாத்தின, அதாவது இவங்க கிராமத்துல தனியா கொண்டு போய் எல்லாரையும் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் சரியா அதே மாதிரி இவளை சுத்தி இருக்க ஒரு சில பேத்துக்கு இவதான் கில்டங் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதனால இவளை காப்பாத்துறதுக்காகவே இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. அரசரும் கேட்கிறாரு. ஆனா அப்ப கூட ஹீரோயினோட பேரை யாருமே சொல்ல ரெடியா இல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்காக தானே ஹீரோயின் எல்லாம் பண்ணனா, அதனால எங்களுக்கு கில்டங்னா யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அரசர் ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாரு. எந்த அளவு கொடூரமா போயிட்டாருன்னா, கில்டங் இவங்களுக்காக தானே எல்லாம் பண்ணா, அப்ப டெய்லி ஒருத்தவனை தூக்குல போடு, ஒருத்தவனை டெய்லி தூக்குல போட்டுக்கிட்டே இரு. இவங்க மட்டும் கிடையாது, அங்க அந்த நோய்வாய்ப்பட்டு ஒரு கிராமத்துல இருக்காங்கல்ல, அந்த மக்களையும் கூட்டிட்டு வாங்க. அவன் என்னைக்கு வெளியே வரானோ, அவன் வெளியே வர்ற வரைக்கும் டெய்லி ஒரு ஆளு நீங்க நைட்டு தூக்குல போடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுவே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின்லாம் இதுக்கு மேல எப்படி அமைதியா இருப்பா. ஸோ அவ என்ன பண்றானா, அவளோட அம்மா அண்ணன் 2 பேரையும் பக்கத்து நாட்டுல இருக்கா சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டா. அவங்களுக்கு ஒன்றும் புரியல எதுக்குமா அப்படிங்கிறது. ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் அப்படியே வீட்லயே இருக்கீங்கல்ல, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டா. அனுப்பிட்டு நேரா வர்றா, எங்கன்னா அரசர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான். கரெக்டா ஜெய் தடுத்துட்டான். அதோட அவன் என்ன பண்ணிடுறான், ஹீரோனை கூட்டிட்டு போய் அவனோட வீட்டுல ஒரு இடத்துல பூட்டி வேற வச்சுட்டான், நீ வெளியே வரக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கானா, அவன் தான் கில்டன் போய் அங்கே போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்றான்னா, அவங்க அப்பாவுக்கு தனியா ஒரு லெட்டர் வேற அனுப்புறான், நான் தான் கில்டன், இதை நான் அரசர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு லெட்டர் வேற அனுப்பியிருக்கான். ஆனா மூத்த அமைச்சருக்கு நல்லா தெரியும் தன்னோட பையன் கில்டன் கிடையாது, இருந்தாலுமே அவங்க யாரோ ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தான் பையன் ட்ரை பண்றான் அப்படின்னு. அதே டைம்ல அரசர் தான் தூக்குல போட சொல்லிட்டாரு இல்லையா, அதனால இன்னைக்கு
இந்த சோழடி இருக்காங்க இல்லையா, அவங்களதான் கூட்டிட்டு வந்து தூக்கிலே போட போறாங்க. சுத்தி இருக்க மக்கள்லாம் அழுகுறாங்க, கதறாங்க. இப்படி அரசர் பண்றாரு அப்படின்ட்டு கரெக்டா மூத்த அமைச்சரும் அவரோட ஆட்களோட வர்றாரு. சைட்ல ஜெய் வந்து நிக்கிறான். நான் தான் கில்டன்னு சொல்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவன் வந்து நிக்கிறப்ப கரெக்டா மூத்த அமைச்சர் பார்த்துட்டாரு. தன் பையனை ஆஃப் பண்ணி இவங்களை தூக்குல போட ட்ரை பண்றப்ப எதிர்த்தாப்புல இருக்க ஓட்டு மேல சடனா ஒரு கில்டங் வந்து நிக்கிறான். கில்டங் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் கில்டங்க பிடிக்க போனா அங்கிட்ட இருந்த கில்டன் இன்னொரு பக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். இங்கிட்டு போனா திரும்பவும் இந்த பக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அங்க போனா எதிர்த்தாப்புல இருந்து எழுந்திருக்கிறான். அப்பதான் அவங்களுக்கு புரியுது ஒரு ஆள் கில்டன் கிடையாது, நிறைய பேர் கில்டங்கா இருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் வேற யாரும் கிடையாது, அந்த கிராமத்துல இருக்க மக்கள். அதே மாதிரி ஹீரோயின் தான் கில்டன் அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் தான் இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் அங்க இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காகவும் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டைம்ல கரெக்டா மூத்த அமைச்சர்னு மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்க போயிருப்பாங்களா, மூத்த அமைச்சர் மட்டும் நிக்கிறாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு கில்டங் வர்றான். இவன் தானா அப்படின்ட்டு அவரும் ஃபாலோ பண்ணிட்டே போகான். அவனும் எங்கிட்ட போறான். இவரும் ஃபாலோ பண்ணிட்டே எங்க போறாருன்னு பார்த்தா இவர் ஒரு அமைச்சரை கொண்டிருப்பாரு இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போறாரு. இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கனா அப்ப நீ தான் உண்மையான கில்டன், யார் நீ, முன்னாடி வா அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசுறாரா. கரெக்டா ஹீரோயின் தான் வரா. வந்தவன் எதுவும் பெருசா பேசலாம் இல்ல, அப்படியே ஒரு பேப்பரை நிறைய பேப்பர்ஸ் தூக்கி போடுறா. எடுத்து பார்த்தா இப்படி அரசருக்கு இவர் ட்ரக்க கொடுத்து அவர் அடிமையாக்கி வச்சிருக்காரு, அவர் கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டாரு அப்படின்ட்டு உண்மையை எழுதி வச்சிருக்கா. இது மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லாட்டி வேற அமைச்சர்களுக்கு தெரிஞ்சாலோ பெரிய இஷ்யூ ஆயிரும் இல்லையா. ஆக்சுவலா அன்னைக்கு அரசருக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும், மத்த யாருக்கும் பெருசா தெரிஞ்சிருக்காது. அதனால அரசர் இவரை திரும்பவும் வந்து அந்த ட்ரக்குக்காக கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் இப்ப மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சா பெரிய இஷ்யூ ஆயிரும் இல்லையா. இதுவே வந்து மூத்த அமைச்சருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமா கத்த. அப்ப ஒரு டயலாக் சொல்றான். ஆக்சுவலா அரசர் மக்களை தான் பார்க்கணும், மக்கள் தான் இங்க முக்கியம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு அவ எப்பவும் போல மக்கள் மேல இருக்க அக்கறையில அப்படியே பேசிட்டு இருக்காளா. சடனா நிறைய அதிகாரிகள்லாம் உள்ளக்க வராங்க. சரி ஓகே, ஹீரோனை பிடிக்க வராங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அங்க இருக்க அமைச்சர், அந்த மூத்த அமைச்சரை அரெஸ்ட் பண்றாங்க. அரசருக்கு போதைப் பொருள் கொடுத்து அவர் அடிமை ஆக்குறதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், இந்த மூத்த அமைச்சரோட சோழியே முடிஞ்சு போச்சு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனாலுமே இங்க அரசர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் ஆல்ரெடி ரொம்ப அடிக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஹேர் ஸ்டேஷன்ல நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ பைத்தியமாவே ஆயிட்டாரு. அவரை சுத்தி அவரோட அரண்மனைக்குள்ளேயே அந்த புலி வர்ற மாதிரியும் அதே மாதிரி எங்கேயோ இருந்து கில்டங் இவரை கொள்ற மாதிரி எல்லாம் தோணுதா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய படையோட கில்டங்க தேடி வர ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி ஆட்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்திருப்பாளா, இன்னொரு ஒரு ஆள் ஓடுறாரு. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஆள் தான். அவர் வேற ஒரு சைடு ஓடி இருப்பாரு. ஆனா அங்க இருக்க அதிகாரி வந்து கேக்குறப்ப இல்ல அவர் ஆப்போசிட் சைட்ல ஓடினாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டாரா. அதை இன்னொன்னு ஒருத்தவன் பார்த்துட்டான். பொய் சொல்லாத, நீ எதுக்காக பொய் சொல்ற, அப்ப கில்டங் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவளும் ஓடி ஓடி போய் ஒரு ரூம்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டா. ஆனா அங்க பார்த்தா ஹீரோ இருக்கான். மூலிகையோட பேரு கண்டுபிடிக்க போயிருப்பான் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டான் போல. அதை சொல்லலான்னு தான் வந்திருப்பான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதை எல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கு. வெளியே அரசர்ல இருந்து எல்லாம் சுத்தி உழைச்சிட்டாங்க, இதுக்குள்ளதான் கில்டங் போனா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. வெளியேந்து அரசெல்லாம் கத்துறாரு, வர கட்டி கதவே உடைச்சிட்டு கதவெல்லாம் உடைக்க போறாங்க. ஆனா இங்கதான் ஹீரோயின் சொல்றா, நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன், இங்க பாருங்க நீங்க மட்டும் வரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நீங்க வந்து எனக்காக இதெல்லாம் மறைச்சேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களுக்காகவும் உங்களை அரசராக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி படையை ரெடி பண்ணிருப்போம்ல, அதெல்லாம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும். நீங்க தான் மக்களோட கடைசி நம்பிக்கை, ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் பேசி ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. டக்குனு கிஸ் பண்றான். அவளும் என்ன பண்றா, பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு ப்ளீஸ் நான் போய் உண்மையை ஒத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு கிளம்ப போறாளா. விட மாட்டான். அவனே என்ன பண்ணிட்டான், அவன் கையை பிடிச்சி வெளியே வந்துட்டான். அரசருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க இவ கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. உடனே ஹீரோவும் அந்த மூலிகையோட பேரை சொல்றான். இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அரசரே அப்படிங்க. இவருக்கு எப்படி தெரியும், ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அது நமக்கு அடிக்ட் ஆயிடுச்சு, அது வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காரு. அப்ப நான் அந்த பக்கம் இருந்து அரசரே இங்க வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட அங்க போய் பார்த்தா அங்க என்னன்னா கில்டங்கோட அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஊர் மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க. அதோட கில்டங்க வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் நல்ல வந்து அவனை விட்டுருங்க அப்படின்னு அரசருக்கு எதிராகவே எழுதி வச்சிருக்காங்களா. இதுல பார்க்க அரசருக்கு இன்னும் கோவம் வருது. இதெல்லாம் ஒட்டினது யாரு, எல்லாரையும் நான் சாகடிக்க போறேங்கிறாரு. ஹீரோலாம் தடுக்கிறான், வேணா அரசரே இப்படிலாம் பண்ணாதீங்கன்ட்டு. சடனா பார்த்தா இவருக்கு தான் அடிக்கடி புலி தெரியுதுல்ல, அந்த புலி இந்த ஊருக்குள்ளே நடமாற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு இன்னும் தெரியல நம்ம ஹாலுசினேஷன்ல தான் இருக்கும்ட்டு. சோ என்ன பண்றாருன்னா புலி போகுது, அந்த புலியை கொல்ல போறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு தனியா போறாரு. இந்த இடத்துலதான் சுத்தி இருக்க எல்லாருக்கும் அரசர் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. உடனே இளவரசனா இருக்கான் இல்லையா ஹீரோ, அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் ஆணையிடுறான், நம்ம அரசரை எப்படியாவது மாளிகைக்கு கூட்டு போகணும், அவரை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும், உங்களுக்கு புரியுதுன்னா அவர் யாரையும் கொண்டு கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வந்து ஹீரோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாடு எந்த அளவு ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு. அதனால ஆளாளுக்கு அரசர் போற பக்கம் எல்லாம் புலி இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லி எப்படியோ அரசரை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கதவையும் சாத்திட்டாங்க. இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா பண்றீங்க, கதவை துறங்கன்னு கத்துறாரு. அப்ப ஹீரோ மட்டும்தான் உள்ளக்க வர்றான். ஓ இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னா
உனக்கு என்னோட அரியணையில உட்காரணும் அப்படிதானே அப்படின்ட்டு திரும்ப புரிஞ்சுக்காம ஹீரோ கிட்டேயே சண்டை போட அங்க பார்த்தா ஹீரோயின் திரும்ப உள்ளக்க வரா, அவ அம்போட வர்றா. ஓ கிளர்ச்சி படையா, எனக்கு எதிராவே வா, உங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், எங்க யார் அங்கே அப்படின்னு கத்துறப்பதான் அகைன் இந்த புலி இருக்குல்ல அது இவரோட கண்ணுக்கு தெரியுது, அது போகுது, அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது, அவர் முன்னாடியே வந்து நிக்குது. உடனே ஹீரோயின் ஓடி வந்து இங்க பாருங்க சரி அதெல்லாம் போய் அது எல்லாமே கற்பனை தான், இங்க பாருங்க அது எதுவும் உண்மை இல்ல, புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லவும் இவர் அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு பாக்குறாரு. அந்த புலி அங்க இல்ல, அவருக்கு கண்ணுக்கே தெரியல. அப்புறம் புரியுது, இங்க பாருங்க சரி புரிஞ்சுக்கோங்க, நீங்க மாறணும், நீங்க மக்களை பாருங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே அவனோட அப்பா மாதிரி பேசுறாளா. இவர் அப்படியே பாக்குறாரு, ஓ கங்மின் நீ திரும்ப வந்துட்டியா, கங்மின் திரும்ப வந்துட்டா அப்படின்னு பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த இடத்துல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். வெளியே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, உள்ளக்க என்ன நடக்குது, அரசர் அமைதியாயிட்டாரா, இளவரசர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரா அப்படின்ட்டு கட் பண்ண அவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. வந்து ஹீரோ சொல்றான், நம்ம நினைச்சது நடந்துருச்சு, மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலா சன்ஸ் என்ன பிளான் பண்ணிருப்பாங்க, ஒரு பெரிய கிளர்ச்சி படையை ரெடி பண்ணி அரசருக்கு எதிராக போராட்டம் பண்ணி எல்லா உயிர் போனாலும் பரவாயில்ல அரசரை கொண்டு அரியணையில ஹீரோ உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அது ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணி அசால்ட்டா முடிச்சுட்டாங்க. அரசரும் அவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவரோட பதவியிலேருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இளவரசரா இருக்க ஹீரோ தானே அரசராகணும், அதுதான் இப்ப நடக்குது. கட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அவன் அரசரா ஆக போறான், அரசரோட பதவி ஏற்பு விழாலாம் நடக்குது. இந்த இடத்துல மகாராணியா ஹீரோட அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அவங்க இந்த ஆட்சி அதிகாரத்துக்குலாம் ஆசைப்படவே கிடையாது. இப்ப ஹீரோ அந்த அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ அரசராயிட்ட, உன்னோட கடமை என்னன்னா மக்கள் தான், மக்களை பாக்குறது மட்டும்தான் உன்னோட கடமை, புரிஞ்சுதுலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் ஹீரோ அந்த அரியணையிலே உட்கார வைக்கிறாங்க. அதோட இந்த மூத்த அமைச்சர் நூக்லேடி 2 பேரையும் நாடு கடத்த போறாங்க போல. அதனால ஜெய் என்ன பண்ற, வந்து அவங்க அப்பாவை கடைசியா மீட் பண்ணி இனிமையாவது மாறுங்கப்பா, மக்கள் தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடானா. இந்த வார்த்தையை இவர்கிட்ட கில்டங் தானே சொல்லியிருப்பான். அதோட ஒன் டைம் இவனே வந்து கில்டங்கை காப்பாத்துறதுக்காக தன் பையனே ட்ரை பண்ணியிருக்கானா. அப்ப அது யாருன்னு யோசிக்க அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு, அது ஹீரோயின்ட்டு. அவரால் நம்பவே முடியல, செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. சோ அவளை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியும் அங்கேருந்து எஸ் ஆயிட்டாரு. அதோட என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, நான் கில்டங்க பிடிக்க போறேன், உங்களுக்கு அவ வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு ரத்தத்தால எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. இனிமே அதை யாருமே பார்க்கல. இதே டைம்ல ஹீரோயினும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப வந்து அரசர் ஆயிட்டான், அவனுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. ஆனாலுமே டெய்லி என்ன பண்ணுவானா, ஹீரோக்கு வந்து என்னெல்லாம் நடக்குது, அவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பான். அதை வந்து இப்பதான் 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு வர்றப்பதான் அவன் ஒரு உண்மையை சொல்றான். என்ன சொல்றான்னா, நம்ம எப்படி சோல் சேஞ்ச் ஆகுது தெரியுமா, நம்ம 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஆபத்துல இருந்தாதான் நம்மளோட சோலே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. இது ஹீரோனுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. இனிமே உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது, அது முக்கியமா நீ இருக்கல, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றா, ஹீரோனை அனுப்புறான். இவளும் வர்றா. சடனா பார்த்தா அவரோட கழுத்துல அகைன் யாரோ வாழ வைக்கிறாங்க. வேற யாரு, இந்த மூத்த அமைச்சர் தான். ஆனா அந்த டைம்ல இவளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சு போச்சு, ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அச்சோ ஏதோ நடக்க போதே அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தா அந்த பிரேஸ்லெட் ஜோடிக்கிறத இந்த டைம் இவன் நோட் பண்ணிட்டா. சோ ஹீரோ சொன்ன பாயிண்ட் என்னமோ கரெக்ட் தான், 2 பேர்ல ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தா கூட இவங்களோட சோல் சேஞ்ச் ஆகுது, ஆனா அதை சேஞ்ச் பண்ணி விடுறது இந்த பிரேஸ்லெட் தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சா. அதனால அவன் என்ன பண்ணிட்டா, ஹீரோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரேஸ்லெட் அங்கேயே அத்து போட்டுட்டான். அவ அத்து போடுறான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ கையில இருக்க பிரேஸ்லெட்டும் அதுவா அந்து விழுந்து 2மே காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. இவனோட சோல் சேஞ்சும் ஆகல. அதோட இந்த விஷயம் இப்பதான் ஹீரோக்கே தெரிய வருது. என்னன்னா மூத்த அமைச்சர் தப்பிச்சிட்டாரு, கில்டங்க புடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லாமே. எங்க புடிச்சு வச்சிருக்காருன்னு கொண்டு நோட்டா எழுதி வச்சுட்டு தான் இவர் ஹீரோனே கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தா இந்த டான்ஸ் ஆடுற லேடி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுலதான். சுத்தி எல்லாரும் வளைச்சிருக்காங்க. ஆனா உள்ளக்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அவரு ரொம்ப கூலா சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க அப்பாவை அரசர் தான் கொண்டான்னு நினைச்சியா, அவரை கொண்டது அரசர் கிடையாது, நான் தான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அப்பாக்க மனசே கேட்கல, அரசர் இப்படிலாம் பண்றாரு, திரும்ப நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த நல்லவர்னு நினைச்சு மூத்த அமைச்சர்கிட்ட வேற சொல்லிட்டாரு, நான் திரும்ப அமைச்சராக போறேன், அரசர் தான் என்னை கூப்பிட்டாருல, நான் எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. இந்த விஷயம் இவனுக்கு பிடிக்கல. ஆல்ரெடி இவனை எங்கேயாவது அனுப்பிடலாம் தானே பாத்துட்டு இருக்கான். அதனால அவர் அதை சொல்லிட்டு கிளம்புறப்ப இவன் தான் என்ன பண்ணிருக்கானா, அவர் முதுகிலேயே அம்பு விட்டு அவர் அங்க கொண்டிருக்கான். அதோட அரசருக்கு ஹாலுசினேஷன்ல புலிலாம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவர் சும்மா அம்பு விட்டுருப்பாரு, அது எங்கேயுமே யாருமே போய் அட்டாக் பண்ணிருக்காது. ஆனா இவர் தான் ஹீரோயின் அப்பாவோட பாடியை எடுத்துட்டு வர சொல்லி, நீங்க விட்ட அம்பு இவர் மேலதான் பாஞ்சிருக்கு, இவர் தான் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பான். அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ கில்டங்கா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, நீ வாழ்க்கையே அழிச்சிட்டல, உடனே நான் விட்டுவேனா அப்படின்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. அவளுக்கு எப்படி இருக்கும், செம்ம டென்ஷன் ஆகுறா. அப்பதான் பாக்குறா பக்கத்துல ஒரு பவுடர் இருக்கு. அதை வேணும்னே என்ன பண்ணிட்டான், கீழே தள்ளி விடுறா. எங்கன்னா கீழே கங்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல தள்ளி விட்டுட்டான். இப்படியே அவர் பேசிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அவ சொல்றா,
இது என்ன பவுடர் தெரியுமா, இது நெருப்புல பட்டா அங்க சுத்தி இருக்க யாரா இருந்தா சரி அவங்களுக்கு அப்படியே மயக்கத்தை கொடுத்துரும், அவங்க உடம்பெல்லாம் அப்படியே பேரலைஸ் ஆயிரும். இப்ப நீயும் அப்படிதான் ஆக போற, நானும் அப்படிதான் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே அவரும் மயங்கி விழுந்துட்டாரு. அதே மாதிரி ஹீரோயினும் மயங்க போறா. கரெக்டா உள்ளது ஹீரோ வர்றான், வந்து அவளை புடிச்சிட்டான். இங்க பாரு உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே ஹீரோயின் மயங்கிட்டா. கட் பண்ணா இவளை கொண்டு வந்து அவனோட வீட்டில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா போல. எப்ப எந்திரிப்பா என்ன நடக்குன்னே தெரியாது. இவன் மட்டும் கிடையாது, அந்த மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருமே இப்ப கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அதோட இவ தான் கில்டங் அப்படிங்கிற விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் அம்மாக்கும் தெரியும், அதே மாதிரி அவனோட அண்ணனுக்கும் தெரியும். எல்லாரும் இவ்வளவு வந்து பாக்குறாங்க, எப்பதான் ஹீரோயின் எந்திரிப்பான் அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் ஹீரோயினை கவனிக்கிறதுல எப்பவுமே விடுறதே கிடையாது. டெய்லி அவ கையை பிடிச்சி எப்படியாவது வந்துரு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். இப்படியே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருக்கும். ஃபைனலா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல, அவ கண்ணை முடிச்சிட்டா. அவன் மட்டும் கிடையாது, மூத்த அமைச்சருமே கண்ணை முடிச்சிட்டார் போல. அவரை இப்ப நாடு கடத்தி வச்சிருக்காங்க, பாய்சன் கொடுத்து கொல்லணும் அப்படிங்கறதுதான் முடிவே. ஆனா ஹீரோயின் என்ன பண்றானா, இல்ல அவர் சாகக்கூடாது, அவர் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறா. என்ன எழுதிருக்கானா, நீ வாழணும். எப்படி வாழணும் தெரியுமா, கிட்டத்தட்ட நீ சொன்னல எல்லாரையும் பார்த்து நீ லோ கிளாஸ்ன்ட்டு, இப்ப அப்படி ஒரு வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாழ்க்கை நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கா. இதை பாக்குறவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் என்னன்னா, இப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, அவர் கையிலே ஹீரோயின் அப்பாவை கொண்டிருப்பாரு இல்ல, அவர் ரொம்ப நல்லவரா, இவருக்கு நிறைய நன்மைலாம் பண்ணியிருப்பாரு. என்னை மன்னிச்சிரு, நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்ன ஒரு வாழ விருப்பமே இல்லாம கடலை குதிச்சு அங்கேயே செத்து போயிட்டாரு. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது, ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஃபீல் பண்றாங்க. அவ வாழணும்னு நினைச்சிருப்பாளே தவிர சாகணும்னு நினைச்சிருக்க மாட்டா. சோ ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட இப்ப 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. ஒரு ஆத்துரமா வந்து பேசிட்டு இருக்கப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த இடத்துக்கு நான் செகண்ட் டைம் வரேன், சின்ன வயசுல வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. ஆக்சுவலா இவ விளையாண்டுகிட்டு இருந்தப்ப படகுல இருந்து ஒரு சின்ன பையன் அப்படியே தெரியாம அந்த கடல்ல குதிச்சிருப்பானா, நீச்சலும் தெரியாம உள்ளக்க போயிருப்பான். இவதான் எப்படியோ போய் அந்த சின்ன பையனை காப்பாத்தி இருப்பான். ஆனா அவன் கண் முழிக்கவே இல்லை. அப்ப அவர் சவுண்டு கேட்கவும், நீ எப்படியாவது எந்திரிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்ப அது சொல்றான், அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்ப நான் எங்க அப்பா கூட வந்தேன் அந்த டைம்ல இருந்த அரசரை பாக்குறதுக்காக. ஆனா இப்ப அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லைங்கிறாளா. அந்த பையன் நல்லாதான் இருக்கான், அவன் முன்னாடிதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது. ஆக்சுவலா இந்த விஷயம் இப்பதான் ஹீரோக்கே தெரியுது. அப்ப சின்ன வயசுல என்னை காப்பாத்துனது நீ தானா அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஆச்சரியமா இருக்கு. சரி இந்த வாழ்க்கை எப்படி இருக்குல்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்படியே நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறமே ஹீரோ டெய்லி என்ன பண்ணுவான், இந்த கடற்கரைக்கு வந்து அங்க அப்படியே தேடிட்டே இருப்பான். அப்போ ஒருத்தர் வந்து கேட்கறாரு, என்னப்பா தம்பி என்ன தேடுற அப்படிங்க. அது என்னை ஒரு பொண்ணு காப்பாத்துனா, அவ சம்பந்தமா ஏதாவது கிடைக்குதான்னு தேடுறேன் அப்படிங்கிறான். எதுக்காக நீ அதை தேடுறா, ஆமா அவ என்னை காப்பாத்திருக்கான்ல, அவளுக்கு நான் திரும்ப ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனாலதான் அப்படிங்க. ஓ அப்படியா, அப்ப அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா நீ காப்பாத்துவியான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா, அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஈவன் சொல்லணும்னா அவளுக்கு எந்த டைம்ல ஆபத்து வந்தாலும் சரி அவளை நான் காப்பாத்த ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல இருக்க ஹீரோ சொல்லியிருப்பான். உடனே அவரும், நீ நிஜமாதான் சொல்றியா, சொன்ன வாக்க காப்பாத்துவல அப்படிங்க. அட நீங்க வேற, நான் கண்டிப்பா காப்பாத்துவேங்க, நான் இந்த நாட்டோட இளவரசர், கண்டிப்பா நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. இவரும் லைட்டா சிரிச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த கடவுள். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்க காரணமே இவர் தான். இந்த சின்ன வயசுல ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, அவளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன்ட்டு. அதோட இவனுக்கு ஆபத்து வந்தப்ப இவனோட உயிரை காப்பாத்தினே ஹீரோயின் தானே. அதனாலதான் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல எப்ப பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்து இப்படி ஒரு விளையாட்டையே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போறாரு. கட் பண்ணா இங்க அரண்மனையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோட அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஹீரோனை கூப்பிட்டு பேசிட்டாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் ஹீரோ வேணாங்கிறான். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த அரசர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து இனிமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவர் தனியா வச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துக்கிறது அரசரோட மனைவி தான். ஆனா அவருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரு அப்படிங்கிற விஷயமே புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதோட அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இந்த நாட்டோட பட்டத்து இளவரசன். அவனை எப்படியாவது அரசனாக்கணும், அவனை அரசன் ஆக்கிட்டேனா அவன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சாதாரண மனுஷனா மாதிரி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஹீரோட ஆசையே. அதை ஹீரோயின்ட்டையும் சொல்றான், ஹீரோயின் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டா. அதோட அவன் என்ன பண்றான்னா, அந்த பையன் இருக்கா இல்லையா சின்ன பையன், அவனை பார்த்து நீ நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுட்டு இந்த நாட்டை நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இது அப்படியே நமக்கு எப்படி இருக்குன்னா, இவன் சின்ன வயசுல இருக்கப்ப அரசர் வந்து, அதாவது இப்ப இருக்க அரசர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, நீ ஒரு முட்டாளாவே இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோ அவர் பையன் கிட்ட நீ புத்திசாலியா இருக்கணும், இந்த நாட்டை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்படி சீனை கட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்த அந்த ஷூ எல்லாம் போட்டுட்டு ஹீரோ பாக்குறதுக்காக இவங்க எப்பவுமே பேசுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு ஓடி வர்றான். ஹீரோ இப்ப நார்மல் ட்ரெஸ்ல நார்மலா இருக்கான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் 2 பேரோட ட்ரீம், கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கறத காமிச்சு இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.